Hello everyone, this is Beulah Robert and you are watching Rens Chat. Thank you so much for supporting me. Today we are going to see a different and very important topic from interview skills, which is self-introduction. Interview அப்படின்னு போகிறப்போ the first and compulsory question self-introduction தான். The question may in different forms like tell me about yourself, walk me through your background, take over through your resume, introduce yourself. So I'm gonna give you a 6-step process which helps you to answer for the question which appears in every jobs or in any interview with interviewer's expectation, pre-preparation, important rules, phrases, common mistakes and pay attention to. Come on, let's begin. Self-introduction அப்படிங்கிறது ட்ரிக்கான கொஸ்டின் தான் because they know everything about you. இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை ஃபுல்லாக ரீட் பண்ணிடுவாங்க த்ரூ யோர் கரிக்குலம் விட்டே. ஸோ இன்டர்வியூஸ் டோன்ட் வாண்ட் டு நோ அபவுட் யூ பட் கியூஸ் ஆஃப் டூ பர்பஸ். எதிர்பார்க்குறது ரெண்டே விஷயம் தான். தே வாண்ட் டு நோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு யூ. நீங்கள் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக இன்டர்வியூஸுக்கு தெரியப்படுத்தணும். தே வாண்ட்ஸ் திஸ் ஃப்ரம் யூ. நவ் அட் த மூமெண்ட் வி நீட் த ஜாப். It's the most important to you, right? And how do you prove that to them? With your reason is the most. நீங்கள் ஜாலியாக போயிட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிரிக்கெட் தான், என்னால் பார்க்காம இருக்கவே முடியாது, ஆர் பர்டிகுலர் ஆக்டர் ஆர் மூவிஸ் இஸ் மை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் மேலே என்ன இம்ப்ரெஷன் வரும்? இம்மச்சர்னு நினச்சிப்பாங்க, பாய் சொல்லிடுவாங்க. ஸோ யூ ஹாவ் டு கிவ் அன் ஆசம் strong reason for why they choose you instead of 50 to 100s are waiting behind you. Is it clear? Okay then. Next expectation enna appadina, they want to know are you a good fit for the job. ungaloda self confidence, communicative skills, body language இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்கள் இந்த ஜாபுக்கு குட் ஃபிட் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். So we need to catch their attention. Keep them interesting. இத்தனை வயசு வரைக்கும் பார்த்தது வந்தது போனது ஃபேமிலி ஸ்டோரிஸ், டேட் மாம் சிசிஸ் பிரதர்ஸ் பற்றிலாம் எதுவும் பிளாப்லா பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டான ஷூட் அப்படிங்கிறத உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் காமிக்கணும். தேட்ஸ் இட். நீங்கள் எது பேசினாலும் இந்த ரெண்டு விஷயத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பேசணும். தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீப்ரிப்ரேஷன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிளியர் டீட்டெயில்ஸ் வித் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன். எந்த கம்பெனி ஆர் இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்டர்வியூ போக போகிறீங்களோ அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். செகண்ட் என்னென்னா டிசைன் யுவர் ரெஸ்யூம் ரிலேட்டட் டு ஜாப் டிஸ்கிரிப்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே ரெஸ்யூம் பேட்டர்னை எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகாதீங்க. லேட்டஸ்ட் ஃபார்மல் மாடலில் ரொம்ப தெளிவாக ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ரிலேட்டடாக டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. தேர்ட், செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை ரொம்ப யூனிக்காக எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. போகிற வரைக்கும் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் லெட்ஸ் டைவ் இன் டு ஆர் 6-step ப்ராசஸ். இதில் நாம் ரூல்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ், எக்ஸாம்பிள் ஃப்ரேசஸோடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் க்ரீட்டிங்ஸ் வித் தேங்க்ஸ். செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறதுக்கு கேட்குறப்போ உடனே நீங்கள் பண்ண வேண்டியது விஷ் பண்ணணும். போன அப்புறம் காலையில் வந்திருக்குமா மாலையில் வந்திருக்குமான்னு வாட்ச் ஆர் வால் கிளாக் தேடக்கூடாது. பிஃபோர் 12 அப்படின்னா குட் மார்னிங், 12 to 4:30 PM குட் ஆஃப்டர்நூன், 4:30 PM to midnightனா குட் ஈவினிங் சொல்லணும். கூடவே தேங்க் பண்ணிக்கோங்க. டைமுக்கு ஏற்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்லணும். திஸ் வில் நாட் ஒன்லி கிரியேட் அ குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு ரிலாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா குட் ஆஃப்டர்நூன், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபைனல் ரவுண்ட் அப்படின்னா தேங்க்யூ ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் மீ டு த ஃபைனல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா நேம் அண்ட் பிளேஸ். மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி நேம் சொல்லலாம். மை நேம் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணி உங்கள் நேம் சொல்லலாம். இல்லை ஐ ஆம் நேம் சொல்லலாம், ஐம் நேம் சொல்லலாம், தப்பில்லை. பட் இங்கே மிஸ்டேக்ஸ் என்னென்னா மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடாது. மிஸ், மிஸ்டர், மிஸ்ஸஸ் இந்த மாதிரி சொல்லி நேம் சொல்லக்கூடாது.
எப்போவுமே ஹையர் அத்தாரிட்டிஸ் ரெஸ்பெக்டட் ரெப்யூட்டட் முன்னால் பெட்டர் ஆல்வேஸ் டேக் தி ஃப்ரேஸ் மை நேம் இஸ் ஸோ அண்ட் ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள். கூடவே பிளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேணும்னா அட்ஜெக்டிவ்ஸோட இம்ப்ரெசிவாக உங்களோட பிளேஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் பியூலா ராபர்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி அப்படி சொல்லலாம். அட்ஜெக்டிவோடு சேர்த்து சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஊரோட உங்கள் பிளேஸோட பெருமையை ஆர் ஸ்பெஷாலிட்டியை சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் பியூலா ராபர்ட் அண்ட் பிலாங்ஸ் டு கேப் காமரேன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக கேப் காமரேன்னா என்னன்னு சொல்கிறேன். கேப் மீன்ஸ் தி லேண்ட் விச் இன்ஃபில்ட்ரேட்டட் இன்டு தி சீ. காமரேன் அப்படின்னா தி ஃபார்மர் நேம் ஆஃப் த ஏரியா. ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் சொல்கிறப்போ ஹூ ஆர் யூ அப்படிங்கிறது இன்டர்வியூஸுக்கு உங்களோட கேரக்டர் வைஸ் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிருக்கும். தேர்ட் ஸ்டெப் இஸ் பொசிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். இப்போது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆர் ஏதாச்சும் ஜாபில் இருந்துகிட்டே வேறு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருக்கலாம். அப்படின்னா this is the time to tell about your position, company or institution name, years of experience, awards you won. இதெல்லாம் இங்கே சொல்லலாம். அதுக்காக I am a biggest leader, I do everything, I am the most powerful one in the universe, இது மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ் எதுவுமே பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், I have been a sales manager at அந்த டேஷில் பிளேஸ் போட்டுக்கோங்க, leading a small sales team and awarded the best sales team of the year, and also done my basic courses of Java, C++ in computer applications அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை நான் ஒர்க் பண்ணல, ஃப்ரெஷர் அப்படின்னா have to start with your most recent position or qualifications. Lower, intermediate, 10th, 12th இதெல்லாம் not required here. For example, I am a recent MBA from எங்கே படிச்சிங்க அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. with a strong background in marketing or உங்களுக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால உங்களோட ப்ராஜெக்டோட தீம் என்னன்னு சொல்லி நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா along with my BA and PG in English, I completed my basic courses, DTP, PGDCA in computer அந்த மாதிரி சொல்லலாம். எக்ஸ்ட்ரா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த் என்னென்னா அச்சீவ்மெண்ட்ஸ். ப்ரொஃபஷ்னல் அண்ட் பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் இங்கே சொல்லலாம். ப்ரொஃபஷ்னல்னா ரிலேட்டட் டு அகாடமிக். ஐ எம் அ டாப்பர், ஐ காட் அ டிஸ்டிங்ஷன், ஐ கேவ் அ பேப்பர் ப்ரெசன்டேஷன் இன் ஸோ அண்ட் ஸோ ஆர்கனைசேஷன் நேம் சொல்லிக்கலாம், எக்ஸெட்ரா. பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஐ எம் அ வின்னர் இன் ஸ்போர்ட்ஸ். இப்போது மேபி நீங்கள் நான் வாலிபால் பிளேயராக இருக்கலாம், ஆர் நேஷ்னல் பிளேயராக இருக்கலாம், அண்ட் யூ ஹாவ் சம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இன் யோகா, மெடிடேஷன், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். உங்களுக்கு ஏதாவது டேலண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் அ டாப்பர் இன் மை பிஜி அண்ட் ஐ காட் அ டிஸ்டிங்ஷன் இன் மை பியர். ஆல்சோ ஐ ஹாவ் அ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இன் யோகா அண்ட் ஸ்பெஷலி அ நேஷ்னல் பிளேயர் இன் பேட்மிண்டன். இஸ் கிளியர்? நவ் ஃபிஃப்த் ஸ்டெப், அட்ஜெக்டிவ்ஸ். இங்கே அட்ஜெக்டிவ்ஸ்னு வரப்போ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வரும். ஆனால் நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனில் ஸ்ட்ரென்த் மட்டும் சொல்ல பழகிக்கோங்க, வீக்னஸ் தேவையில்லை. இப்போது ஸ்பீக் வாட் ஆர் யுவர் ப்ரொஃபஷ்னல் ஸ்ட்ரென்த். ஐ ஆம் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் க்ரியேட்டிவ். ஐ ஆம் வெரி டிட்டர்மைன்ட் பர்சன் இன் மை ஒர்க். ஐ ஆம் அ குவிக் லேர்னர், ஓப்பன் மைண்டட், ஐ ஆம் வெரி ஸ்ட்ராங் இன் மை கரியர். இந்த மாதிரி வாட் இஸ் யோர்ஸ் அதை இங்கே ப்ரொசீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், வீக்னஸ் நீங்களாம் சொல்ல தேவையில்லை, கேட்டால் மட்டும் சொல்லுங்கள், ரொம்ப கிளியராக பேசுங்க. ஐ டோன்ட் ஹாவ் எனி வீக்னஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ஆர் அதர்வைஸ் நீங்கள் உங்களோட வீக்னஸை சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா உங்களோட வீக்னஸ் உங்கள் ஸ்ட்ரென்த்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கணும். அண்டர்ஸ் ஐ கம்ப்ளீட் மை ஒர்க், ஐ டோன்ட் டேக் மை ரெஸ்ட், திஸ் இஸ் மை வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இஃப் சம்படி ஆஸ்க் எனி ஹெல்ப் ஈவன் வென் ஐ ஆம் பிஸி வித் மை பர்சனல்ஸ், ஐ டோன்ட் சே நோ, திஸ் ஆல்சோ மை வீக்னஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இந்த தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஸ்டெப்பில் ஒய் யூ ஆர் குவாலிஃபைடு அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. நெக்ஸ்ட், த லாஸ்ட் அண்ட் சிக்ஸ்த் ஸ்டெப் இஸ் ஆம்பிஷன். ஒய் யூ ஆர் ஹியர் அப்படிங்கிறது இங்கே தான் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே பேசுங்க. வித்தவுட் ஆம்பிஷன் யுவர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் ஆம்பிஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள்,
My long-term goal is want to see myself as a CEO of any organization. Next, at present goal என்னன்னு சொல்லுங்க. But at present, I want to take an opportunity or a good platform like in your organization அப்படின்னு சொல்லலாம். Or to do a job in a reputed organization and achieve a good position I work for அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ஆம்பிஷன் சொல்லி முடித்த உடனேயுமே that's all about me அப்படின்னு சொல்லி உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அவ்வளோதான். ப்ரிப்பேர் அண்ட் ப்ராக்டிஸ் வெரி வெல். நோ டென்ஷன். என்ஜாய் வித் யோர் ஓன் இன்ட்ரடக்ஷன். ஆஃப்டர் ஆல் உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை உங்களோட மொபைலில் நீங்கள் ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி ஹவ் யூ ஆர் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பெரிய வாழ்க்கை வரலாறு, ஹிஸ்ட்ரிஸ், ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் பேசி டோன்ட் போர் த இன்டர்வியூஸ், இந்த மாதிரி யோசித்து பேசுகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக, டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக வெறும் 6 ஸ்டெப்ஸ் ஆர் 6 சென்டென்ஸில் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் 1 மினிட் தான் நீங்கள் எடுக்க வேண்டிய டைமாக இருக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. பே அட்டென்ஷன் டு சொல்கிறதெல்லாம் ட்ரூத்தாக இருக்கணும், எந்த பொய்யும் பேசக்கூடாது. கிவ் குட் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், nice body language, be confident, stand straight, don't like a robot, ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருங்க. make a good eye contact with everyone who are interviewing you. அப்புறமா வாய்ஸ் மாடுலேஷன், டூ லவுடாக இருக்கக்கூடாது, டல்லாகவும் இருக்கக்கூடாது, அண்ட் சேம் மெலடியஸாகவும் இருக்கக்கூடாது. தேவைக்கு அப் அண்ட் டவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. be simple and nice formals too. Smile is very important, it covers all your fears. Don't worry, I'm sure, wish you, it's gonna be simple and definitely you'll achieve success wherever you go. Stay blessed. Thank you for watching right till the end. Do watch and subscribe my channel, Rens Chat. Bye bye.